விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான நியமன ஆணைகள், மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதோடு பல்வேறு பள்ளி கல்வி திட்டங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அம்பத்தூர் SRM மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் திரு KA செங்கோட்டையன், 2016-2017 ஆண்டு தமிழகத்தில் கல்வித்துறைக்கு 26,378 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவிலேயே கல்வியில் தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். 74,316 ஆசிரியர்களை நியமித்த பெருமை தமிழகத்தின் வரலாற்றில் அம்மா அவர்களை சாரும். இன்றைக்கு விரிவுரையாளர்கள், இன்றைக்கு பணி வழங்குகின்ற 109 பேர்கள். இந்திய திருநாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் கல்விக்காக அம்மா அவர் ஒதுக்கிய நிதி ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறது. நடந்து செல்கின்ற மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குகிற திட்டம், அதேபோல மடிக்கணினி வழங்குகிற திட்டம் என்ற திட்டங்களை அறிவித்தன் வாயிலாக தமிழகம் இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் 74,318 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் பள்ளி கல்வித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் 74,318 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசு தொலைநோக்கு பார்வையில் கல்வியே முன்னிலை வைத்து வருகிறது என்பதற்கு சான்றாக 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கென 26,932 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய பாடநூல்களை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். அதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு உயரதிகாரிகள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.